Good morning students. Next வந்து ST முடிய ரைட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போறது வந்து UVWXYZ. U வந்து பாருங்க, இந்த டாப் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். டாப் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நல்லா பெண்ட் பண்றோம். பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் அதே சேம் லைன்ல கொண்டு வந்து இப்படி கொடுத்தோம்னா U. லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் நார்மல் ஸ்லாண்டிங் கொடுத்துருங்க, ஸ்ட்ரைட் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கொடுத்துருங்க. பாருங்கள், ஒன் மோர் டைம் ரைட் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த கேப் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருங்க. அதுக்குன்னு ஓவராக இந்த மாதிரி ஓவர் கேப் கொடுக்கணும். இப்படி ஓவராக இந்த இவ்வளோ ஸ்பேஸ் வரக்கூடாது. ஜஸ்ட் இவ்வளோதான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் B பாருங்கள், ஸ்லாண்டிங் லைன் கொடுத்துருங்க. நம்ம ஹெச் ரைட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ரைட் பண்ணியிருந்தோம். அந்த கேர்வ் எடுத்து ஸ்லாண்டிங் லைன் கொடுத்துருந்தோம். ஸ்லாண்டிங் லைன் கொடுத்தோமா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஷார்ப்னஸ் வர்ற மாதிரி கொடுத்துட்டு இந்த டாப் லைனை டச் பண்ணிட்டு இந்த மாதிரி பெண்ட் பண்ணோம்னா B பாருங்க. கொடுத்துட்டு ஸ்லாண்டிங் லைன் கொடுக்குறோம், தேர்டு லைனை டச் பண்ணுறோம், அப்புறம் டாப் லைனை டச் பண்ணிட்டு அந்த கேர்வ் கொடுத்தோம்னா V. இந்த மாதிரி ஷார்ப்னஸ் இருக்கணும். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி பெண்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பெண்ட் பண்ணால் யூ ஷேப்க்கு வந்துடும். ஸோ வந்து பெண்ட் பண்ணக்கூடாது, ஷார்ப்னஸ் இருக்கணும். ஒன் மோர் டைம் ரைட் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்லாண்டிங் லைன் கொடுக்குறோம், அப்புறம் இங்கேருந்து இந்த மாதிரி கவர் எடுத்தோம்னா V. இந்த மாதிரி தான் V ரைட் பண்ணணும். இந்த மாதிரி பெண்ட் பண்ணக்கூடாது, இந்த பெண்டே வரக்கூடாது. இந்த பெண்ட் வந்துச்சுன்னா ராங் மெத்தட். அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் W. இந்த V ரைட் பண்ணும்போது VWலாம் ரைட் பண்ணும்போது வந்து பாருங்கள், இவ்வளோ தான் அந்த கர்வ் கொடுத்துட்டு இவ்வளோ ஸ்பேஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப லென்த்தாக இருக்கக்கூடாது. சில பேர் ரைட் பண்ணும்போது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து இப்படி ரொம்ப லென்த்தாக கொடுத்துட்டு இப்படி ரைட் பண்ணுவாங்க. இப்படி ரைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லைன் வந்து நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரைட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வந்து இப்படி கொடுத்துட்டோம், அவ்வளோதான். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது பார்க்குற கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் ரைட் பண்ணும் V. இப்போ நெக்ஸ்ட் ஒன் W வந்து லைக் V மாதிரி தான். ஜஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், தேர்டு லைனை டச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் மிடில் கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிடணும். இந்த டாப் லைனை டச் பண்ணக்கூடாது. நம்ம நார்மலாக W ரைட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இப்படி தான் ரைட் பண்ணுவோம். இப்படி தான் ரைட் பண்ணியிருப்போம். இந்த டாப் லைனை போய் டச் பண்ணியிருப்போம். இப்படி டச் பண்ண வேணாம் பாருங்க. இதில் கொண்டு வந்து ஜஸ்ட் லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணிடுங்க பாருங்க. ஒன் மோர் டைம் ரைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் மிடில் கொண்டு வந்து இந்த மாதிரி இந்த லைட்டாக அந்த கர்வ் எடுத்துருங்க. கொடுத்துட்டு மறுபடியும் அதே லைனில் இருந்து இப்படி கொடுத்து ஃபினிஷ் பண்ணும்போது அந்த கர்வோட ஃபினிஷ் பண்ணோம்னா W. பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரைட் பண்ணிங்கன்னா, இப்படி ரைட் பண்ணாங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்காது. லைட்டாக பெண்ட் பண்ணுறோம் W. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் X. நம்ம ஸ்மால் லெட்டர் X ரைட் பண்ணும்போது என்ன பண்ணோம், இந்த மிடில் உள்ள 2 லைனில் டச் பண்ணோம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இந்த கர்வ் எடுத்து ஸ்லாண்டிங் லைன் கொடுத்தோம், மறுபடியும் அதே லைனில் ஓவர் ரைட் பண்ணோம், இப்படி தான் கொடுத்தோம். இப்போது ஸ்மால் லெட்டர் வந்து X வந்து மிடில் உள்ள 2 லைனில், இந்த மிடில் உள்ள 2 லைனில் டச் பண்ணோம். இப்போ வந்து பாருங்கள், X வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 லைனில் டச் பண்ண போகிறோம். இங்கே எப்படி ரைட் பண்ணமோ அதே சேம் தான் இங்கேயும் ரைட் பண்ண போகிறோம். பாருங்கள், டாப் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்லாண்டிங் லைன் கொடுக்குறேன், மறுபடியும் அதே சேம் லைனில் ஓவர் ரைட் பண்ணுறோம். ரைட் சைடு கர்வ் எடுத்துகிட்டு மறுபடியும் அதே சேம் லைனில் கொண்டு வந்து இந்த மாதிரி கொடுக்குறோம் X. ஸ்மால் லெட்டர் எப்படி ரைட் பண்ணுமோ அதே மாதிரி தான் கேபிட்டல் லெட்டர் ரைட் பண்ணிக்கோம். ஆனால் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இது ஸ்மால் லெட்டர் வந்து மிடில் உள்ள 2 லைனில் டச் பண்ணோம். இப்போ கேபிட்டல் லெட்டர் X வந்து 3 லைனில் டச் பண்ணியிருக்கோம். இங்கே மிடில் ஜஸ்ட் இப்படி ஒரு லைன் மட்டும் கொடுத்துருங்க, ஒரு ஸ்டைலாக.
பாருங்க அதே சேம் லைனில் தான் ரைட் பண்ணுறோம். இந்த மாதிரி கொடுத்துங்க. இங்கே பாருங்கள், இந்த மிடில்லாம் ஸ்பேஸ் எனக்கு இருக்கா? ஸ்பேஸ் வரக்கூடாது. நீங்கள் ரைட் பண்ணும்போது ஸ்பேஸ் வந்துச்சு அப்படின்னா பார்க்க நீட்டாக இருக்காது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரைட் பண்ணக்கூடாது. இப்படி கொடுத்துட்டு இப்படி கொடுப்பான். இப்படிலாம் கொடுத்தா இங்கே ஸ்பேஸ் அதிகமாக வந்துடும். அப்படி வந்தாலே பார்க்க நீட்டாக இருக்காது. ரெண்டும் ஒரே அந்த பெண்டு வந்து ஒரே லெவலில் ஒரே ஈக்குவலாக இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி கொடுப்பாங்க, அப்புறம் இப்படி கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் இந்த நடுவில் ஸ்பேஸ் எல்லாம் வரக்கூடாது. இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா அதே சேம் லைனில் தான் மறுபடியும் ரிட்டர்ன் வரும். இந்த கர்வ் எடுக்கும், ரைட் சைடு கர்வ் எடுக்கிறோமா, மறுபடியும் அதே சேம் லைனில் தான் வந்து இந்த மாதிரி கொடுக்கும். இப்போ இங்கே மிடில் ஜஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் இப்படி கொடுத்துரும். நம்ம எஃப் ரைட் பண்ணும்போது இந்த மாதிரி கொடுத்தோம்ல, அதே மாதிரி இந்த சொல்லிச்சு விட்ருங்க எக்ஸ். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் ஒய். ஒய் வந்து பாருங்கள், நம்ம ஸ்மால் லெட்டர் ஒய் ரைட் பண்ணும்போது பாருங்கள், இந்த மிடில் உள்ள 2 லைன்லாம் ரைட் பண்ணோம். பாருங்கள், லோவர் ஹூக் கொடுத்து இந்த ஃபோர்த் லைன் கொண்டு இந்த மாதிரி கொடுத்தோம். இப்போ இங்கே பாருங்கள், டாப் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். டாப் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு லைக் யூ ரைட் பண்ணியிருக்கோம்ல, இதே மாதிரி தான் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த டாப் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே மறுபடியும் தேர்ட் லைன் கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த சைடு லைட்டாக அந்த கர்வ் எடுத்தோம்னா யூ வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது அப்படியே ஃபோர்த் லைனு கொண்டு வந்துடும். ஸ்லாண்டிங் லைன் வந்து ஃபோர்த் லைனை டச் பண்ணிட்டு இங்கே ஸ்மால் சைஸில் அந்த கர்வ் எடுத்தோம்னா ஒய். பாருங்க, இங்கே டாப் லைனை டச் பண்ணுறோம். இது அப்படியே ஃபோர்த் லைன் கொண்டு வந்துடும். ஃபோர்த் லைன் கொண்டு வந்துட்டு ஸ்மால் சைஸில் தான் நீங்கள் அந்த கர்வ் எடுக்கணும். இதை விட இது வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸில் இருக்கணும். நீங்கள் இதை விட இது வந்து பிக் சைஸில் கொடுக்கக்கூடாது. சில பேர் இப்படி ரைட் பண்ணுவீங்க, இதை இப்படி கொண்டு வந்துட்டு இதை இப்படி ரவுண்ட் ஷேப் கொடுப்பேன். இது வந்து பார்க்க நீட்டாக இருக்குது. சும்மா நம்ம எழுது பழகிற மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி ரைட் பண்ணக்கூடாது. லாஸ்ட் ஒன் இசட். நார்மலாக இப்படி ரைட் பண்ணுவோம்ல, இப்படி தான் கேபிட்டல் லெட்டர் ரைட் பண்ண போகிறோம். ஸ்மால் லெட்டர் வந்து இப்படி ரைட் பண்ணோம். நீங்கள் பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த கர்வோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்லாண்டிங் லைன் வந்து தேர்ட் லைன் கொடுத்துருங்க. அப்புறம் இங்கே லைட்டாக அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு இந்த மாதிரி பெண்ட் பண்ணிடுங்க. பெண்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸு எஃப்பு இதுக்கெல்லாம் மிடில் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்கள, அது மாதிரி இங்கே வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ நீங்கள் வந்து A to Z முடிய வந்து இப்போ ஏ ரைட் பண்ணுறோன்னா அப்படின்னா இப்போ ஏ ஒரு பேஜில் 4 காலம்ஸ் டிவைட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 காலம்ஸ் டிவைட் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து ஏ, நெக்ஸ்ட் வந்து பி, இப்போ இங்கே சி, இங்கே டி, இப்படி இந்த காலம் ஃபுல்லும் ஏ ரைட் பண்ணுங்கள். அப்புறம் பி சி அப்படி 24 லெட்டர்ஸையும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு ரைட்டிங் வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, தேங்க்யூ.